ஆத்து இது என்னவா மோல்டிங்கும் போட்டுக்கும் பாத்ரூம் ஆசை வந்துடும் போல. அப்போ ஒன்று செய்வோம். இது நல்ல இங்க தென்னோல விழுந்தாடாக்கு பின்னியூராட்டு மேஞ்சூராட்டு சொல்ற கிளப்பா இப்படி புரிம்பா தெரியும். கிருஷ்ணாண்ட கூட புரிம்பா தெரியாக்கு பாத்ரூமுக்கு வேண்டியது அடிக்கிறது. மூன்று மணிக்கு உள்ளிட்டுட்டோம். அந்த ஃபாரின் பார்சல் யூனிட்டுக்குள்ள போக 3 ஆயிட்டுது. நான் சொன்னேன் தூரத்தை வரவேன்னா 3 மணிக்கு உள்ளுக்கு வந்துட்டேன்னு சொல்ல சாரி ஆஃபீஸ் டைம் தான் ஒரு மாதிரி போயிட்டு தான் இருந்தாலும் என்ன செய்யறது, எத்தனை பேருக்கு நாங்கள் இவ்வளோ மனச்சாட்சி படி வந்து செய்யறாங்க, என்ன செய்யறது. நீ ஆஃபீஸ் டைம்க்குள்ள நீ ஒன்றும் கதைக்கிறா நீ என்று விட்டுட்டு வந்துட்டோம். இது ஒன்றும் இல்லை கூட பிளாக்கு கடிக்க என்ன விலையாது. சரி இது என்னப்பா இது நான் வீடு விற்கவும் போல. நீங்க என்ன சாக்கொள்றதா நிக்கிறேன் ஊத்தவாளி யாரா கிடக்கப்பா. இப்ப அங்க இப்ப விடுபட்டு வேற பிக்கணும் உஷ்ணம் வெட்ட எடுத்தா மிச்சத்துண்டு நீங்க கொண்டு போயில விட்டு கழிவுகள் வேற தானே கழிவு இல்லாம சாமான் எடுக்கல மேல் பக்கத்தில் தான் நிக்க போறோம் பார் போறது சிரிக்கிறது இதுக்கு மொட்டி சீல் ஆகும். ஐயோ காசு மாத்திட்டேனே. பாதை கிளீன் பண்ணி காட்டி ஒரே ரஃபிக்கா தான் இருந்திருக்கு. போஸ்ட் ஆஃபீஸுக்குள்ள சட்டியா 3 மணிக்கு உள்ளிட்டுட்டோம். அந்த ஃபாரின் பார்சல் யூனிட்டுக்குள்ளே போக 3 ஆயிட்டுது. அப்போ ஒரு சிங்கிள் அண்ணாவராக தான் இருந்தவர். அவர் டைமை பார்த்துட்டு க்ளோஸ்ட் ஆகிட்டேன். அப்போ நான் சொன்னேன் தூரத்துலேருந்து வரவேன்னா 3 மணிக்கு உள்ளுக்கு வந்துட்டேன்னு சொல்ல சாரி ஆஃபீஸ் டைம் தான். அப்போ நான் என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி போயிட்டு தான் இருந்தாலும் என்ன செய்கிறது, எத்தனை பேருக்கு நாங்கள் இவ்வளோ மனச்சாட்சி படி வந்து செய்கிறாங்க, என்ன செய்கிறது. நீ ஆஃபீஸ் டைம்க்குள்ளே நீ ஒன்றும் கதைக்கிறா நீ என்று விட்டுட்டு வந்துட்டோம். நாளைக்கு என்ன செய்ய போனால் நான் சரியாக ஒரு 2:50க்கு வந்து 2:59 கொண்டே கொடுப்பேன். ஆள் வீட்டை ஒரு அவசரத்தான் இருந்தவர் 2:59 கொண்டே கொடுப்பேன். நேரத்தை காட்டுவேன் தான் பேங்க் உண்டு. அப்போ எங்களை மணிக்குடுப்புலையே ஆடி விட்டுருணும். அவண்டியில் 3 காட்டணும், எங்களை 2:59 படம் முடிஞ்சு. நேர விடு. நாளைக்கு 2:59 கொண்டே கொடுக்காம வருவேன். நானும் ஒரு ஆளாக இருந்தான் இவ்வளோ என்ன தூரத்துலேருந்து வர்றவன்னு சொல்லி ஒரு நிமிஷம் விடாப்பா நினைச்சா செஞ்சுக்கலாங்கடாப்பா. தமிழாக்கா ஒரு ஆள் இருந்தவா அவ சொன்னா தங்கட யூனிட்டா தாங்க சேவனி அவரெல்லாம் மூடி போட்டான்னு செய்யறாங்க. அவன் சொல்லன்னு மூடி க்ளோஸ் பண்ணிட்டு போய் கொண்டே இருக்கான்டாப்பா. மனச்சாட்சியே இல்லைடாப்பா. நீ என்ன அவங்களுக்கும் வேலை ப்ரெஷராக இருக்குன்னு ஒன்றும் செய்யலாது. நாளைக்கு நான் 2:59 கொண்டே கொடுப்பேன். கொடுத்து பார்த்தான் கிடக்கு. நாளைக்கு போய் அதே நேரத்தை கொடுத்துட்டு நேரத்தை காட்டாட்டி நானும் ஆகி அம்மாண்ணே 2:59 கொண்டே கொடுக்குறான். இந்த ஐப்பனல் சாமான் கொஞ்சம் எடுக்க இருக்குது. வந்த ஒரு வேலையே முடியலண்டே. இப்போ நான் நினச்சடா இங்கே ஜெஃப்னா மெயின் பிரான்ச் ஒரு 4-5 மட்டும் இருக்கும் வந்து அது பிழைச்சி போச்சு. பார் இது வழியாக அங்கே கிடக்கும்டா. இது வழியாக அங்காள இருக்கும் நினைக்கிறேன். பார் எடுத்தோம் ஜிப்சம் பார் எடுத்த கடை. சந்தோஷம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி செய்கிறாங்கன்ற சந்தோஷம். அதே இதை எல்லாத்துக்கும் கடை பிடிச்சாங்கண்டா ஓகேடாப்பா. சைப்பன் அம்மா தடிமை வந்துட்டு போட அக்னி. இது எத்தனை அடி என்ன? 10 அடி என்ன? இந்த கலர் வேறு என்ன கலர் இருக்கு? டார்க் ப்ரௌன் மாதிரியா? இது இந்த கலர் வெள்ளையை காட்டுங்க. 10 அடி என்ன விலை? 12 அடி என்ன விலை? இதில் உள்ளதாங்க. இதில் குவாலிட்டி இருக்குதோ? இல்லை பேரங்குண்ணா வைட்டங்க இது 12 அடி போல என்ன? இது நான் நடுவுக்கு எடுக்கலாம்ல.
எப்படி டீ கலர் இது டீ கலர்ன்ற என் 12 கொண்டு வர இல்ல நீங்க எப்படியும் கொண்டு வரலாம் 12 அடியும் 2 இன்ச்சி மாதிரி ஒரு நேரம் நிக்குது இல்ல அப்படின்டா அந்த உங்களோட நீளத்தை சொல்றேன் 10 அடி எடுத்தீங்கன்னா 2 பீஸ் வெட்டலாம் 10 அடி சரி சரி நீங்க அகலப்பாட்டை சொல்றீங்க 12 எடுத்தா 2 வெட்டி 3 வெட்டிடா தானே வெட்டலாம் இல்ல ஓ ஓ ஓ 10 எடுத்தா தானே 2 நாங்கள் சைட் பாட்டு தான் போட போறோம் என்ன ஓ மச்சுக்கே உங்களுக்கு ஓ எனக்கு ஏதாவது இது நான் இந்த மற்ற பால் அடிக்கிற யோசிக்கல அப்ப 10 அடியில எடுக்கணும் எத்தனை எடுக்கணும் என்ன சாமான் எடுக்கணும் 20 பீஸ் எடுங்க உங்களுக்கு என்ன சாமான் பிடிச்சிருக்கோ அந்த சாமான் 20 எடுக்கணும் ஒரு அடி என்னப்பா 20 வந்து என்ன ஒரு பாத்ரூம் இல்லையே இல்ல மூண்டுக்கும் கீழே இருக்கிற மூண்டுக்கும் 20 ஓ கலரே இல்ல கலர் வேற வேற இல்ல எடுக்கணும் மேல கலெக்ஷன் கிடக்குதாயா கலெக்ஷன் இருக்கா மேல இங்கே ஜாமா இது 10 என்னடாப்பா இது 10 ஓ 10 இந்தாரு வெயிட்ல தனி வெயிட் சில்லர் தான் இல்லைங்கண்ணா சாரி இங்கே 10 அடியா இது இது 10 அடி என்ன விலை இது வெறும் என்ன விலை போடுவியல் அதான் என்ன போடத்தான் ಈಗ ಪಡ್ಲ ಉಂಟಾಗ ಅದು ಮಾತಿದೆ ಗಿಡ ಚಾಂಗಡ தான் அப்போ இது நடுவுக்கு எடுப்போம் எல்லாம் ஒரே ப்ரைஸ் ஆயா இல்லை இது இல்லை அங்கே மற்ற கலர் எல்லாம் ஒரே ப்ரைஸ் தானா எதில் எடுப்போம் ஓகே நீ ஒயிட் இதை எடுப்போம் சரி இதை நடுவுக்கு எடுப்போம் மற்றதுக்கு இதை விட அது நல்லா இருக்கும் போல மற்ற அந்த பிளாக் ஓ அந்த கீழே இது பேர் இது நல்ல காடி சரி வடியாக என்ன இது பாகினானே ஐயா பாகினானே பொலிஷா இருக்கடா அப்போ அதான் வீடியோ கொண்டு எடுப்போம் ஓ என்னடாப்பா ஓகே இப்படி ஹலோ ஓ போஸ் இங்கே எதோ பாரு சாமான் ஃபோன் பண்ணுங்க வீடியோ பாரு உங்களோட தான் தெரியலையேப்பா பாருங்க மோத்த பாரு உங்களுக்கு இல்லையாப்பா இங்கே இதை பாருங்க சாமான் சாமான் சரியில்லைங்க என்னையா ஃப்ரூட் பேனல் இதோ இதுவும் இது 8 அடி தான் வரும் இது எத்தனை அடி ஆகலாம் 9 அறியாம் போடா அதுவும் நல்லா இதுவும் நல்லா இருக்குண்ணா இதுவும் நல்லா டிஃப்ரெண்டாக இருக்குது என்ன ஃப்ரூட்டா இது இதுவும் நல்லா இருக்கும்டா பிளாக்கு கடிக்க இல்லையோ ஓ ஓ என்ன விலையா இது இது சரி இது என்னப்பா இது நான் வீடு விற்கவும் போல நீங்க என்ன சாக்கொள்றதா நிக்கிறேன் ஊத்தவாளி யாரா கிடக்கப்பா கிருஷ்ணாண்ட கூட புரிம்பா தெரியாக்கு பாத்ரூமுக்கு வேண்டிய இது அடிக்கிறது இது பாத்ரூமுக்குள்ள அடிக்கிறது அவங்க இது என்ன ஃப்ரூட் அது என்ன டிஃப்ரெண்ட் அதுக்கும் இதுக்கும் இந்த ஃபேனில் குவாலிட்டி கூட என்ன சிவருக்கு இல்லை இது மேலே பாத்ரூமுக்கு சீலிங் அடிக்கிறாங்க இதுவும் அதே சாமானம் இல்லை இது 1500 சாமானம் என்ன அது போலுக்கும் அடிக்கலாம் சீலிங்கும் அடிக்கலாம் சிங்கிள் லைன் உண்டா அப்போ வேறு இது 2500 டபுள் லைன் சிங்கிள் லைன் வேண்டாம் மற்ற நீங்க அதான் சொன்னே நீங்க என்ன சாக்கோல்றதெல்லாம் இருக்கீங்க இது 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 சாமான் 2400 அது சாமானா
இது ஜாமான் 2400 இது கொஞ்சம் மொத்தமாக கூட ஜாமான் தூக்க வெயிட்டாக இதுவும் ஜாமான் 2200 பொறுத்த சிங்கிள் லைன் ஓ உங்களோட ஃப்ரெண்ட் என்ன ஃப்ரெண்ட் போவான் அங்கே அப்புறம் அவனும் என்ன சாக்கொள்றவன் தான் இருப்பான் மற்ற அவங்களோட கடைக்கு அவுட் மேக்கில் அவுட் காய்ச்சோன்றிருக்கேன் நீங்கள் சொல்றீங்க எந்த ஃப்ரெண்ட்ட போண்டு அவன் இப்போ கடை அடிச்சல என்ன கலைப்பான் இன்னும் எவ்வளோ ஓகே அடகு சொல்லுங்க கடை ஆனால் இது நல்லா கிடைக்கா சாமான நல்லா சொரிய இப்போ உடஞ்சுங்க இல்லை ஓ ஓ ஓ அது ஆள் போஸ் எனக்கு தெரியும் ஆள் குறைச்சி போடுவா நினைக்கிறேன் சரி உங்களோட அது ஜாமான் இதே சாமான் கிடக்கணுமே சரி அப்போ பார்க்குறேன் சரி நான் பார்த்துட்டு வரேன் பிரச்சனை இல்லையா எங்கேப்பா என்ன கடை பேர் ஏசியன் சரியா பாப்பா அவன்கிட்ட பாத்துட்டு அப்படியே நேரா போய் குமாரசாமி கடையான்னு சொல்லி ஒன்று இருக்கு அங்கான இல்லையண்டீங்க 12 அடி கண்டீங்க 12 அடி இருக்கு ஐயாட்ட 10 அடி இருக்காமோ இவர்கிட்ட கிடக்கையா 10 அடி இருக்கு இவர்கிட்ட 10 அடி தான் கிடக்கு இது கொஞ்சம் பேரங்குறவி அப்படியே 3000 அடி சரி எங்களுக்கு 10 அடி தான் தேவை 12 அடி அது எங்க கிடக்காது ஏடி சிரிக்கிறியா கல்லி போனால என்ன புதைக்கிற பிளான் அதாங்க இங்கேப்பா இதில் வேண்ட நல்ல செலெக்ஷன் கிடக்கு பொஸ்ஸுன்னு தெரிஞ்சாலும் கூட சரி பரவாயில்ல உங்களுக்கான நான் அங்கே கேட்டு வரேன் பிரச்சனை என்ன அம்பி அதில் குறையில தான் அம்பி ஓ என்ன தெரிஞ்சுக்கும் தானே இங்கே அப்போ நான் எங்கே ஏசியனா ஏசியன் கடைக்கு போங்க ஓ ஏசியன் கடையில் போய் பாருங்க செலெக்ஷனில் ஓ பார்த்துட்டு குமாரசாமிலையும் போவோம் இந்த ஃப்ரூட் பேனல் இருக்கு அவன்கிட்டயும் பார்த்துட்டு வழியில வந்து யோசிங்க இந்த கடையில வாங்கலாம் சரியா அநேகமா இதுக்கு தான் திருப்பி வர நினைக்கிறேன் பார்த்துட்டு வந்து வாங்கிட்டு வாங்க சரியா இங்க ஏக்கோங்க பாத்ரூம்ல அகலத்தை வடி அழக சொல்லுங்கப்பா அதெல்லாம் அளந்தாச்சு 12க்கு 5 அடியோ சரி அகலம் அகலம் குறை 5.25 சாரி 4.25 4.25 தான் எங்களுக்கு 9.5 வரும் 9.5 ஃப்ரூட் பேனல் 9.5 தானே அடி அகலம் 2 அப்படிம்பா கொஞ்சம் குறையதான் பிரச்சனை தான் இல்லையோ தம்பியா இப்போ ஆக்கின அழகா பார்த்துட்டு வரேன்டா சரியா குருணைக்காயா பஸ்ஸுட்டு நான் சொல்லிட்டு போ பாபு ஹலோ வணக்கம் இவரே சொன்ன சுமண்ணா ஹாஜி வரா ஃபோனில் ஹாஜி வரா ஐ பேனல் கார்டு புது நூலம் காணா இல்லை கம்பலாக்காக கோய்க்க கூட மற்ற அந்த ஃப்ரூட் பேனல் இல்லையோ இதான சாமி அவளுடையோ இலங்கையில நம்ப ஒண்ணும் நம்ம ஜாமான் கிடக்க இது கலெக்ஷன் கொஞ்சம் தான் எனக்கு இல்லை 9.5 தானே 9.5 தானே வரும் 9 அடினா 9.5 தானே அது நீ 12 இன்ச் இல்ல ஒரு அடி அப்ப 12 இன்ச்சுண்டா என்ன நீங்க நீளத்தை அளந்து வா சொல்றீங்களோ இந்த போட்ல 96 கொண்டு வரங்க 9 அடி அப்ப இது நீளமா உள்ளடா 9.5 9.5 9.6 தானே 9.6னா காணுதா உங்களுக்கு சரியா வருது 4 மட்டும் இருக்கு 9.5 அடி என்றால் இஞ்சில பாப்போம் நாங்கள் எத்தனை இஞ்சி அகலமாம் எங்களோட பாத்ரூம் 4.8 அடியா 4.8 இஞ்சியப்பா 4.8 இஞ்சியோ 4 அடி 8 இஞ்சியோ 12 இஞ்சியா ஒரு அடி அப்ப அரை அடிண்டா 6 இஞ்சி தானே அப்ப 9.6 வரும் சரியா இருக்கு
அது சரியா இருக்குமோ அப்போ ஃப்ரூட் பேன் எல்லாம் இங்கே வாங்க அப்போ நாங்கள் இப்போ அந்த இதுக்கு இது அதை கொஞ்சம் நல்லா நீட் லுக்காக செய்வோம் இது 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 இருக்குடா அந்த கருப்பு இத்தாலியன் பயிர் அடிக்க நடுவுக்கு இது இது இப்படி ஒன்றுடாக்கு வேற இது இப்படித்தான் அதே நீங்க சொன்ன மாதிரி இஞ்சடாக்கு சாமான் அந்த இது அந்த வயிற்றுல கோல்டு இருந்தா இஞ்சடாக்கு இது 10 அடியா இது ஆனா இது இது மெட்ட சாமான் இது விலை குறைஞ்ச சாமான் இது 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 விலை குறைஞ்ச சாமான் இது இந்த டபுள் கோடு இல்லை சிங்கிள் கோடு தானா இதுவும் நல்லா தான் இருக்கும் அதுவும் நல்லா தான் இருக்கும் எல்லாம் நல்லா தான் இருக்கு பிரச்சனை இல்லை நான் இந்த கோல்டு லைன் வந்து எடுக்கட்டா அப்போ நடுவுக்கு ஓ இது 10 அடி என்னய்யா ஓ இங்கே ஆள்கிட்ட டேப் கிடக்கு அப்போ தாங்க அளந்து வாங்க சோழியில் யார் சொன்னேன் இப்போ அங்கே இப்போ விடுபட்டுனா வேறு பிச்சு ஒன்று உண்டு ஏன் அளந்து வாங்க 9 வருஷம் ஒன்றா பதினெண்ட பார்க்குறது பத்தடி குறைய தான்டா இஞ்சி கணக்கு என்னடா பார்க்குறது எங்கடா இஞ்சி யாரு பாரு 1 2 3 4 5 6 இஞ்சியோ 6 இஞ்சியா கையா இப்போ எங்களை சூஸ் பண்ணா சரி கலர் ஏன்னா மோலிங் தேவையில்லை அவன் நேர மாவுளோட அடிச்சு விடுறேன்டா ஐபேனலுக்கு நான் சொன்னானே தேவைக்கு அனுப்புறாங்களப்பா அது மாசம் 50-60 லட்சம் உழைக்கிறோம் அடிக்கிற சாமான் அது இங்கே இதுதான் மோல்டிங் இது தேவையில்லை சாமான்டாப்பா இது என்ன விலையாப்பா 2 ராசா மோல்டிங் 800 ரூபா அவன் உங்களை வந்தவனா இருக்கிறான் தம்பி யார் பர்சன்ட் பாரன் இது சொல்ற ஹேப்பம் இல்லையா பிரச்சனை இல்லை அப்போ எதை அடுப்ப வாங்கி இதான் அந்த வைட் ஆன்ல ஆகும் கருப்பல்லோ நிற்கிற மாதிரி இல்லை இதுவும் நல்லா இருக்கும் நானும் முதல் அப்படி தான் நினச்சி கொண்டு போனது அந்த கருப்பு வெள்ளை மெட்டுக்கு ஆனால் சும்மா நினச்சி கருப்பு இதோ அதோ நல்லா இருக்கும் இங்கே இந்த சாமான் நடுவுக்கு தான் கேட்குறேன் நடுவுக்கு எதாவது அடிப்பேன் உண்டு இதையோ அப்போ இதை கரைக்கு அடிப்போமே ரெண்டு கரைக்கும் அடிப்பேன் சரியா ஓ கோல்டு சாமான் கோல்டு என்ன சாமான் அப்படின்னு கரெக்டா கேக்குறா இது 26ஆம் அதுக்கு மோல்டிங் ஐயா அதுக்கு மோல்டிங் எத்தனை எடுக்கணும் மோல்டிங் இப்ப இதுக்கு என்ன கருப்பு இருக்கല്ലോ கருப்புக்கு 10 20 30 லிஸ்ட் போய்கொண்டே இருக்கு 34 68 அடி எடுங்கோ 68 அடியா கருப்புக்கு 2 பாத்ரூமுக்கு மற்றது சில சென்னம் புரிவால கிடக்கு അതിന്റെ அளவு இருக்க பாக்கணும்பா ஏங்க பில்ல போடுனா അതിന്റെ அளவு சொல்லுவேன் இது எத்தனை அடி அது 10 அடி தானே 9 தானே எல்லாமே என்ன 9 68 வரும் இதுல 6 54 7 63 8 பேனா எடுக்கணும்டா பேனா ஏன் 72 இல்லை கூடியிருமே இல்லை நீங்க 9 எடுக்க சொல்றீங்க 9 எடுத்தா 81 அங்கே கூடியிருமே இல்லை 68 அடி தானே 2 7 காணும் 7 2 7 63 8 எடுத்தா காணும் இது 8 9 72 அங்கே அரை அடி இருக்கு அங்கே அரை இடக்கு
என்ன 4 76 அடி வந்துடும். அப்போ எங்களுக்கு 8 எடுத்தா இன்னும் இன்னும் 8 சரி 8 எடுத்தா 7 எடுத்தா எத்தனை வரும் 63 வேற 7 எடுத்த கணக்கா இருக்கு. 7 எடுத்தா கணக்கா இருக்கும். ஆனால் சொட்டு கிட்ட வந்து நிற்குது ஐயா அவரை 7 எத்தனை இப்போ 7 63 அங்கால அரை அடியே பேங்க 3 அரை 66 அடி வரும். 67% வரும். 67% என்ன அடி வரும் என்னண்டப்பா 7 63 அங்கால அரைய பேங்க 3 அரை அடியானு 9 ஒரு தடி 9.6 இல்ல. ஓ 9.6 நான் அடியே சொல்றேன் அடியே. ஓ ஓ அடியே வந்து அடி பார்த்தா 9 அடிண்டா 60 60 அடியும் 2 இன்ச்சும் வருதோ. கால்குலேட்டர் அப்படித்தான் சொல்லு. இது பேர் என்ன நீங்க 7 எடுத்தா காணும் பண்றீங்க 7க்கு தான் அப்படி சொல்லுதா 7க்கு 8 அடங்கும் 8 எடுத்தா மிச்சத்துண்டு நீங்க கொண்டு போய் விட்டு மிச்சத்தோட வச்சு பார்த்துட்டு இருக்கோம். கழிவுகள் வரும் தானே ஐயா. கழிவு இல்லாம இன்னும் சாமான் எடுக்கல ஐயா. அநியாயம் சரி ஒளி சேதாரம் எல்லாம் கொடுக்குறது தெரியாத நல்லா காய்க்க மற்ற எவ்வளவு மோல்டிங் எதுக்கு நடுவுக்கு இல்ல சைட்டுக்கு 2 சைட்டுக்கு தான் உண்டா இது நடுவானு சொல்றேன். சைட்டுக்கு சொன்னீங்க நடுவுக்கு எவ்வளவு வருது இது 2 சைட்டுக்கு தான் இப்ப சொன்னது 2 பாத்ரூம் புரியாது. நடுவானு சொல்றேன் போறோம். ஆத்து இது என்னவா மோல்டிங்குக்கும் போட்டுக்கும் பாத்ரூம் ஆசை வந்துடும் போல. அப்ப ஒன்று செய்வோம். இது நல்ல இங்க தென்னோல விழுந்தாடாக்கு பின்னி விடட்டே மேஞ்சு விடட்டே இங்க கதையாட்ட சொல்லுங்க சைட்டான சொல்லுங்க. சைட்டான் 2 சைடும் சொல்லி நடுவான சொன்னா சரி. இப்ப உங்களுக்கு ஓ நடுவான சொல்லுங்க வச்சிங்கடா அவனுக்கு ஒரு கடிச்சு அளவு கேட்டு சொல்றேன். சரி சரியா இங்க இது போட்டோ அப்படியா பஸ்ஸு காட்டும் பஸ்ஸு டக்கா மிலே அச்சக் பொச்சக் இதுகளே நல்லா இருக்குங்கடாப்பா சாமா இல்லைன்னு அடியும் கூட சாமான் விலையும் குறைவு. எப்படி வார் 6 என்ன 6 போட் நடுவுக்கு நடுவு கட்டு போடு என்ன. ஓகே அப்போ மோல்டிங் இந்தியாவில் 8 நம்ம 16 மோல்டிங் 2 சைட்டுக்கும் நடுவுக்கு 6 என்ன அப்படிதான் சொன்னீங்க. நடுவான பார்த்து சொல்லுங்க கொஞ்சம் போசா எங்களுக்கு 12 போட் வந்து 20 வேணும் 20 போட் வேணும். மோல்டிங் வந்து 16 6 22 மோல்டிங் வால்பனர் மோல்டிங் 22 சொன்னா அவ்வளோதானே. நடுவானுக்கு 6 மேலுக்கு டைல பாதிச்சுட்டு கலருக்கே தான் பார்ப்போம். இது சீலிங் மேல அடிக்கிறாங்களா என்னது அடிக்கிறாங்களா மேலுக்கு அந்த டயனா கிரே ஒன்று எடுத்து கொடுத்தனாங்க. அதுக்கு வேணுமென்றால் அதில் மேல் செட்டுக்கு பார்த்து போடுவோம். மேல் செட்டுக்கு பார்த்து போடுவோம். இப்போ 3 எடுத்துன்னு வரோம். இது ஸ்க்ரூ எல்லாம் கிடையாது தானே சரியா ஸ்க்ரூ முன் இதுக்கு கிடந்த பட்டியான என்ன சைஸில் இருந்து தெரியல. அந்த ஸ்டார்ன்ற ஸ்க்ரூ தான் எல்லாம் நீங்களே ஏற்றியெல்லாம் நான் நிற்கணுமே. சரி சரி இங்கே ஆள்கிட்ட கொமெண்ட்டில் கிடக்கப்பா அந்த கொமெண்ட்டில் கிடக்கப்பா அண்டே காட்டின கொமெண்ட் கிடக்கப்பா ஆள்கிட்ட இங்கே ஜாமா என்ன பேர் அவ்வளோ இது என்ன ஏரோப்ளேன் கொமெண்ட் ஏரோப்ளேன்ல நாங்கள் ஏரோப்ளேன்ல பாஸ் இது என்ன இல்லை போங்க பாஸ் போங்க சொன்னீங்க. இங்கே 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 இதே நீங்கள் அனுப்பி வந்துச்சா அது இல்லைண்ணா இது அது நம்போம் சரியா இல்லை அந்த இந்த இந்த இது ஷேப்பை சொன்னேன். ஷேப் வந்து ஓவல் ஷேப் தானோ அது கூட கொஞ்சம் படியா ஓவல் ஷேப்பா
இப்படி பார்க்க போனால் இங்கே எவ்வளோ ஜாமான் அடிக்கிறாள் பஸ். அந்த அந்த ஹோமட் என்ன விலை? அந்த பிளாக் வந்து 22 போடலாம். சரி. அந்த வெள்ளை வந்து மற்றது கொஞ்சம் இது ஸ்டாண்டர்ட் மில்ல தான். மற்றது வெள்ளை வந்து அதே ஸ்டாண்டர்ட் மில்ல 93 போடலாம். அன்றைய கொழும்புல ஒன்று பார்த்தேன், கிரே கலரில் உதய தான் 90 சொன்னோம். 90 சொன்னோம். வெள்ளையே விழக்கூடாது, பிளாக் இந்த இது விழக்கூடாது. அது 93 92 அதை சொல்லி போட்டு உங்களுக்கு 90 ரூபா சொன்னோம். 93 நாங்கள் கணக்கு இல்லை டிரான்ஸ்போர்ட் எல்லாத்தையும் பார்த்தா 1000 எடுத்துன்னு வார். அப்போ நீங்கள் வீட்டை போங்க வார். சிரிக்கா போங்கப்பா வார பஸ். வட்டி போடுங்க பஸ். தொடர்ந்து சாமான் இருக்கும், விளையாட்டு இல்லை. பார்த்து செய்யுங்க. தெரிஞ்ச பொடிகள் வர மொத்த பாவம் இல்லை. என்ன பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கும். நீங்கள் காசு வாங்குறாங்களா? இப்போ நான் சாதாக்கள் இல்லை விளங்குற விஷயம். அப்போ பில்லை தான் வட்டி போடுவோம். கொஞ்சம் ஜாமான் இதை ஒட்டுறது மேலுக்கெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கும் ஜாமான். அந்த கிளிப்புகள் அந்த நெயில் பவர் ஸ்க்ரூ வச்சு போட்டுறான். இல்லை வேறு அகப்பா ஹோல் பண்ணது சின்ன துண்டு அதில் காசு வச்சிருப்போம். பட்டினது இங்கே வேறு அண்ணன் இருக்கிறார். வேறு ஒன்றும் தேவையில்லை சாமான். அந்த பேஸ்ட்கள் அது இருந்து அதே இல்லைண்ணா. அந்த என்னென்ன சொன்னீங்க? என்ன ஃபிட் பண்ண எப்படி ஃபிட் பண்ண போறீங்க? ஃப்ளாட்ல நான் கூட்ட போயினா. ஃப்ளாட்ல அது பார்ல இது இது அடிச்சு சனல் வா. ஜனல் அடிச்சு. அதுப்ப இது என்னத்துல போட்ட போ கிளிப் வச்சு போட்ட போறீங்க. ஸ்க்ரூ கிளிப் இருக்கா? ஸ்க்ரூல நிக்குமா இல்ல கிளிப்பா? கிளிப்பா பாவிக்கிறது. அதான் என்ன கிளிப்? பெரிய கிளிப்பா சின்ன கிளிப்பா? 25 ரூபாய்க்கு கிடக்கு, 30 ரூபாய்க்கும் கிடக்கு. ஓகே. எந்த கிளிப்னு பாக்குறேன்னு நீங்களா முடிவு எடுக்கணும். காட்டுங்க. என்ன கிளிப் என்ன வெளியில அதிகமா சும்மா இல்லையே? இல்ல தெரியாதியா. இது தெரியுது. இது பெருசா, அது சின்னன். 25 ரூபா 30 ரூபா. இது புல்ல சின்ன சைஸ் ஓகே இருக்கும். எல்லாம் உண்டு தான். என்ன கிளிப் வேணுமா இப்போ? கிளிப் ரெண்டாவது அந்த ஐபனாலுக்குண்டா அந்த அதுக்கு லுக் மாதிரி இருக்குப்பா. இது கிளிப்ல போட்டு தான் போட்டணும். அதான் கேட்டு நான் என்ன மாதிரி கிடக்குன்னு பாக்குறேன். கிளிப்பும் போட்டோம். இது ஹோல்ட் பண்ண சரியா பாரம்பரிய நீங்க இடையே நெயில் பவரம் ஒட்டினா தான் காலத்துக்கு கூட கலண்டு விழாது. அந்த பாலெல்லாம் பூசி போட்டு நெயில் பவரை வச்சு பூட்டினா அப்படி இறுகி சீல் பண்ணிடும். அது கிரினெட் கல்லுகள் அதுகள் ஓட்டுறோம். அந்த நெயில் பவர் அந்த கண்ணாடிகள் ஓட்டுறது அதான் அந்த வாழை சும்மா ஒரு ஹோட. நாங்களும் இப்போ இதுதான் இது செய்ய போகிறோம் தானே. இந்த பாட்டிசம் அடிச்சு தான் ஏற்ற போகிறோம். அது பாட்டிசம் அடிச்சா குறுக்க பார் நிறைய பேர் தான் ஏற்று. மற்ற நாங்கள் இப்படி குறுக்கத்தான் போட போகிறோம். நீள பாட்டு போடல. குறுக்க போட்டால் அடிக்கும் தானே, பாரங்குறைய தானே. என்ன சும்மாண்ணா? இப்போ நாங்கள் குறுக்கு பாட்டு போட்டால் நிற்கும் தானே, நிறைய ஸ்க்ரூ வரப்போ இல்லை. இது சாமன் செய்தான். இது எத்தனை இன்ச்சு ஸ்க்ரூ? இது இப்போ பாவிக்கிற ஸ்க்ரூ ஒன்று 6ஆம் நம்பர் 1.5. அப்படி இல்லாட்டி அங்கே பாப்பேண்ணா கிடக்கும் நினைக்கிறேன். கடைசியாக ஜிப்சத்துக்கு வாங்க கிடக்கும் நினைக்கிறேன். காட்டப்போ விளக்கம் போடுங்க வா போஸ் காட்டப்போ. கம்மடிக்கு சொல்லப்போ பிடிச்சது சொல்லுவா போறீங்க. இந்த பக்கத்துக்குள்ள ரோபோட் அடிச்சுதான் முதல் பூட்டிட்டு இந்த பக்கம் இதுக்கு இப்போ கிளிப்பை போட்டு நீங்க ரிவர்ட் பண்ணிட்டீங்க. அடுத்து இப்படி கொண்டு சுடுவா போறீங்க. இப்படித்தானே சுடுவது. இதுக்கு ஒரு பிடிமாடம் இருக்காது. சும்மா நொக்கிலாம் விட போறோம். மேல் பக்கத்துல தான் நிக்க போகுது. நீங்க இதுக்கு என்ன சொல்றது? பார் போடுறது சிரிக்கிறது இதுக்கு மொட்டி சீல் ஆகிடும். என்ன விலை அந்த இது? 450 ஜிபே காணும் உங்களுக்கு. 450 ரூபா கணக்கு காய்க்கல உங்க நெயில் பவர் ஆல்ட்ட ஃபோன் ஆஃப் போட்டு வரியா? ஓ ஆறு பொஸ் என்ன சொல்றேன்னா அந்த ஜாயிண்ட்டுக்கப்பா அந்த நெயில் பவர் அந்த கம் அடிச்சு விட்டா கலட்டா அந்த என்ன சொல்றது இப்போ இது நல்லவன்றார். ஆனா அப்புறம் கலட்டையுமே இல்லை.
கடைசி வேலான் பிறகு அடிச்சு பார்த்து போட்டு புற ஓட்டா அடிக்க காட்டும் அப்படியே ஆ அப்போ என்ன அது கம்புன்ற சரி சரியா சரியா அப்போ நீங்கள் இதுக்கு பார்த்து போடுங்க சாமான் இன்னும் கணக்கு எடுக்க கிடையாது பார்த்து போட்டீங்கன்னா வரத்தாங்கடா திருப்பி திருப்பி சரி சரி போடுங்க போடுங்க போட்டு வீட்டு நடாங்க வரேன் அடிமை பெனால யார் போச்சு விஷக்கா சொன்னிக்கேன் அவர் இருந்துண்டு போட்டது போனாங்கடாங்கய்யா சும்மா விளையாட்டு சொன்னிக்கேன் அப்படின்னு அவன்கிட்ட எடுத்துக்கலாம் நான் ஆர்டரை போட்டு உங்களோட கதை அலம்பி கொண்டிக்கேன் சும்மா ஓ கிளிப்பு கிளிப் எத்தனை வேணும் எத்தனை கிளிப் வேணும் 6 அடி இல்லை பட் 4.5 அடி இல்லை ஒரு போட்டு 2 துண்டா வட்டி போடுறோம் பாரு தான் ஓடுவான் ஒரு பாதிக்கு 3 கிளிப் 2 ஒரு போட்டுக்கு 6 படி வேறுங்க ஒரு போட்டுக்கு 3 அல்லது 4 ஒரு போட்டுக்கு 9 அடி போட்டு சொல்லுங்க பாதி துண்டு தான் அதான் நான் ஒரு ஃபுல் போட்டுக்கு 6 அப்போ ஏன்னா அப்போ எத்தனை இல்லை ஃபுல் போட்டு 20 வருது 12 120 இல்லை 120 கிளிப் பண்ணும் வேணா ஓகே இது சின்ன அதுக்குள்ள 100 பஸ் வரும் இது குறைக்கல பார்த்தீங்க நீங்க இதுக்கு ஒரு 50 ரூபா விட்டலாம் கணக்க வேண்டாம் ஒரு 50 ரூபா விட்டீங்க வரதான் கிடக்கு திருப்பி மேலுக்கு 3 கிடக்கையா பாத்ரூம் மற்ற மேலுக்கு இது ஜிப்சம் போட்டு எடுக்கிறது இந்த மெல்பா மோல்டிங் எடுக்க இருக்கு ஜிப்சத்துக்கு மோல்டிங் எடுக்க இருக்கு ரைட் அப்போ அந்த டேமேஜ் இல்லை போட்டால் தான் என்ன மட்டும் ஆகிக்கும் டேமேஜ் எங்கே இருந்தால் சரி படம் முடிஞ்சு 20 போட்டும் 22 மோல்டிங் ஐயா 150 2050 இது கிளிப் எவ்வளோ 25 ரூபாண்ணா 120 கிளிப் என்ன கம்பெனி 20 ரூபா போட்டு ஓகே 20 ரூபா ம் 45,000 இது அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம் தானே காசு என்ன ஓ வட்டி ரோஜல் வருது எந்த பேங்க் ஐயா கோஸ்போர்ட் பண்ணுறாம்பியா இந்த போனோம் பிஎஸ்சியா வரமாட்டியா 63,900 சாமான் ஷோக்கி இருக்குதான் பஸ் மேலே மெசேஜ் வருமாண்ணா அது புலாத சுற்றி கொண்டு நிற்கிறாப்பா அந்த பிஓசி ஆப் இன்னும் போடையில் வாண்ணா $63,900 ஆ ஐயோ காசு மாற்றிட்டேனே ஐயோ போயிட்டா பொங்கலுக்கு பாருங்க ஐயா பொங்கல் காசு போடாங்க ஒரு ஆன்சர் 1000 நினைக்கிறேன் கடவுளே என்னண்டா அப்படி இல்லாம போன இருங்க முதலாளி பார் வந்துட்டா மெசேஜ் வந்துட்டா உங்களுக்கு வந்துட்டா போய் பார்க்க காசு ஆன்சர் பண்ணியாச்சு சாமான் இல்லையா மேலுக்கு தொட்டலாம் எல்லாம் பிரச்சனை ஆகலா ஏண்டா அம்பி இப்படி சோதிக்கிறேன் நீ எது மோல்டிங் இல்லைப்பா இந்த இருக்குடாப்பா இது என்ன இது ஒன்றாது கடவுளே
வேற எங்கேயோ வாச்சுண்ணே சைட்ல எங்க எல்லாம் பார்க்குது இது மோட்டிங் செக் இது கடை இந்த போட்டுக்கு இதுக்கு வேற எந்த மோல்டிங்டா செட்டா தம்பியா அண்ணாமி வேற எந்த மோல்டிங் செட்டா அந்த சைட்டு இந்த ரெண்டு ரகடா நீ அடுத்த ஆள்டா தேடி பார்த்தா வரும் போலக்கடாப்பா கணக்கே இல்லை சாமான் கணக்குப்பா அதில் கணக்கு ஒன்று அந்த இன்னொன்று அடி பதினாறு இல்லை வேணும் அதுக்கு எடுத்துட்டியோ ஆறாம் பரவாயில்ல 16 உள்ளதுக்கு மாற்றி போடுற சரியில்லை ஆனால் எனக்கு தேடி நான் கிடைக்கும் போல கிடையாது இதுக்குள்ள நீங்களும் தான் இதுண்டே எடுத்து வைராடி இதுண்டே எடுத்துட்டியோ இதுண்டே ஆறோ அது கிடக்கண்டா சாமான் கிடக்கத்தான் இல்லை அங்கே ஒரு தேட வச்சுட்டாங்க அரிசி ஸ்டோர் வேர்ல்டில் ஒன்றும் இல்லையாப்பா அப்படின்னு இல்லையே அல்லாடி பக்கத்து கடவுளி எங்கேயும் செட் பண்ணி எடுக்கல ஆ மோல்டிங்கண்ணே எப்போ முடிய அடிக்குது என்ன மாதிரி 12 கொலையும் முடிய 12 கொலையே அடிக்குதா மோல்டிங் கவிதா முன்னுக்காடு சொல்கிறேன் முன்னுக்கு உண்டே பக்கத்துக்கு அண்டி எடு எங்கால எங்க இஞ்சியோ ஆ இஞ்சியோ ஒருவார் தலைவார் ரைட் நெல்ல இஞ்சி அண்டி எடு அண்டா இல்லையே அதை எடுக்கலாம் பின்னுக்கு வேண்டாம் அப்படி ஒரேடியாப்பா ஒரேடியா விடு பின்னுக்கு நேராகிடு ஒரு இது ஒரு சேஃப்டியா அரைக்க வச்சு விடு தம்பி இது என்ன மிதிவட்டா கொண்டா செஞ்சா எந்த அரைக்க எதுக்குள்ள குத்த போற குத்தாத கீழே வைப்போம் இங்கே அதுக்கு அந்த மாவுளோட எதிர அந்த இது ஹார்ட்போர்ட் கிளாக்கில் எடுத்து நான் சொல்றேன் குத்தையில ஹார்ட்போர்ட்டை வச்சு போட்டு கீழே வச்சுடும் குத்தா கார்ட்போர்ட்டை வச்சிருக்க அதான் அப்படி கீறிக்கிறாங்க என்ன சாமான் அது தூசு அடு கண்டி கவர கையா கொண்டா இதே கொண்டாவா பேப்பரை கையா பாடா வைங்களா புல மடந்தது புலே அங்க அந்த அறைக்க வேங்க அந்த அறைக்க நீங்க வேலை செஞ்சு அறைக்க வேங்க
ஏனப்பா அந்த மாவுட்ட மட்டும் இல்லையே பாரம்பரம் கண்டே வண்டியில் தான் இருக்கும் பாரம்பரம் விடு விடு காணும் காணும் நான் ஆக்கிற கண்டு தான் குளிக்க போறான் கவிதா இது எப்படி நெஞ்சு வா நெஞ்சு வா பாதை கிளீன் பண்ணி காட்டி ஒரே ரஃபிக்கா தான் இருந்திருக்கும் கடங்குளின் சரி இல்லை சரி வஞ்சிருக்கிறேன் என்ன இது வயிறா என்ன அப்பா இந்த ரெண்டையும் கொண்டு யார் பருவா பருவா இது ரெண்டு அப்பாட கொடுத்து அடுத்த செட் ஆகுது தான் வருமோ ஒரு வீட்டு ஜாமான் மேலே லைட்டு ஆப் பண்ணு ஓ அப்பா இந்த ரெண்டையும் தனியாக கொண்டு இரண்டையும் தனி சீட் சீட் ஓ ஓ ஓ கொண்டு வைங்களே அப்படியே கொண்டு வைக்க அங்கே வச்சுக்கோங்க வரேன் டக்குனு இதை கொண்டு வச்சுட்டு அப்போ இதை வச்சுட்டு இதுக்கு மேலே வச்சு அண்ணா மറ്റേ പോകും പിന്നെ മുണ്ടും വെച്ചിട്ടിയോ രണ്ടോ ചായ എല്ലാം വെച്ചിട്ടിയോ അത് തനിയുണ്ട് ഇഞ്ചരപ്പാ അത് ഷാമാല തൂക്കൊന്നും ഇപ്പൊ റീസെറ്റ് പോട്ടുണ്ട് ആ എന്നാ ഓ இப்போ ஜலத்தை காட்டுறேன் வீடியோ நினைக்கிறேன் கவிதா சங்க இந்த அண்ணால் மீனக்கட்டை எடுத்த சாமான் காணாது அது என்ன ஒன்றும் செய்யல சாமான் இல்லை எடுத்து போட்டோம் இல்லையாண்டில் இருந்தாலும் 4 மீனக்கடை கூட